சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபா, நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக அருளுரை சேவை சாதனாவை நாம் எந்த மனப்பான்மையுடன் மேற்கொள்ள வேண்டும்? பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இன்று நமக்கு ஒரு அழகான செய்தியை கொடுக்கிறார்கள். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறீர்களா அல்லது கடவுள் உங்களுக்கு சேவை செய்கிறாரா? ஒரு யாத்ரீகர் கங்கையில் இடுப்பு வரை நின்று தனது உள்ளங்கையில் புனித நீரை எடுத்து ஒரு பிரார்த்தனை சூத்திரத்தை ஓதி தெய்வத்துக்கு ஒரு காணிக்கையாக தண்ணீரை ஊற்றும் போது அல்லது அவர் அதை அழைக்கும் அர்ப்பணம் அவர் செய்த கங்கையை ஊற்றுவது மட்டுமே. பசியுள்ள ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அல்லது நடைபாதையில் நடுங்கும் ஒரு சகோதரனுக்கு ஒரு போர்வை கொடுக்கும்போது நீங்கள் கடவுளின் பரிசை மற்றவரின் கைகளில் கடவுளின் பரிசாக வைப்பதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. நீங்கள் கடவுளின் பரிசை தெய்வீக கொள்கையின் களஞ்சியத்தில் வைக்கிறீர்கள். கடவுள் சேவை செய்கிறார். நீங்கள் சேவை செய்ததாக உரிமை கூற அவர் உங்களை அனுமதிக்கிறார். அவரது விருப்பம் இல்லாமல் ஒரு புல்வெளி கூட காற்றில் அசைய முடியாது. அனைத்து பரிசுகளையும் கொடுப்பவர்களுக்கும் பெறுபவர்களுக்கும் நன்றியுடன் ஒவ்வொரு தருணத்திலும் நிரப்புங்கள். கொடுக்கும் விருப்பத்தை வளர்த்து கொள்ளுங்கள். பெரியவற்றிற்காக சிறியதை துறக்கவும், முக்கியமானவற்றிற்காக தற்காலிகத்தை துறக்கவும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு மே மாதம் 19ஆம் தேதி 1969ஆம் ஆண்டு. சமூகத்தில் நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதை சேவை மனப்பான்மையுடன் செய்யுங்கள். உலகில் வேலைக்காரன் அல்லாதவர் யாரும் இல்லை என்று பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்கள் கூறினார்கள். இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.